வணக்கம். திருப்பொற்சுன்னம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன். திருவாசகத்தில் உள்ள திருப்பொற்சுன்னம் பகுதியிலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். முத்தணி கொங்கைகள் ஆட ஆட, மொய்க்குழல் வண்டினம் ஆட ஆட, சித்தம் சிவனோடும் ஆட ஆட, செம்கயல் கண்பணி ஆட ஆட, பித்து எம்பிரானோடும் ஆட ஆட, பிறவி பிறாரோடும் ஆட ஆட, அத்தன் கருணையோடு ஆட ஆட ஆட, பொற்சுன்னம் இடித்தும் நாமே. முத்து மாலைகள் அணிஞ்சிருக்கிற பெண்கள் எல்லாம் அவங்க கூந்தலில் இருக்கிற பூக்களிலிருந்து வண்டுகள் எல்லாம் ஒளி எழுப்புதான். நம்முடைய உள்ள சிவபெருமானோட சேர்ந்து ஆட மீன் போன்ற கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகுதான். பித்தர்களாகிய நாம் அனைவரும், ஏன்னா அடியார்கள் இல்லாத ஊர் மக்கள் எல்லாருமே இவங்களையெல்லாம் பார்த்து இவங்களுக்கெல்லாம் என்னாச்சு, இவங்களுக்கெல்லாம் பித்து பிடிச்சிச்சான்னு கேட்டாங்க இல்லையா? அதனால பித்தர்களாகிய நாம எல்லாம் இறைவனோடு சேர்ந்து ஆட, அன்பர் அல்லாதோர் அதாவது அடியார் இல்லாதவங்க எல்லாம் இந்த பெருவென்ற பெருநோயில துன்பப்படவும், நாம இறைவனுடைய பெருங்கருணையால நாம எல்லாம் மகிழ்ந்து ஆடவும், சிவபெருமான் சக்தியோடு ஆட ஆட அந்த இறைவன் நீராடுவதற்காக பொற்சுன்னம் இடிப்போம். மாடு நகைவாள் நிலா எரிப்ப, வாய் திறந்து அவலம் துடிப்ப, பாடுமின் நம் தம்மை ஆண்ட ஆறும், பனி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம் பெருமானை தேடி சித்தம் கழிப்ப, திகைத்து தேறி ஆடுமின் அம்பலத்து ஆடினானுக்கு ஆட பொற்சுன்னம் இடித்தும் நாமே. இந்த திருப்பாட்டில அடிகளார் சுற்றி இருக்கிற தோழிகளை எல்லாம் பார்த்து சிவபெருமான் நம்மை ஆட்கொண்டதும் இப்படி திருப்பணி செய்ய வச்சிருக்கிறதையும் வாயை திறந்து சிரிச்சபடி பாடி பாடி உள்ள மகிழ இறைவனை தேடுங்க. திகச்சு போயிருந்து அதுக்கு பிறகு தெளிவடைஞ்சு ஆனந்தத்துல ஆடுங்க. திரு அம்பலத்துல திருநடனம் புரிகின்ற அந்த இறைவன் திருமஞ்சனம் செய்வதற்காக பொற்சுன்னம் இடிப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் திருப்பொற்சுன்னம் பகுதியிலிருந்து பாடல் வரிகளை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.